वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। मद्गतिरपि गोपालस्मि पुण्यात्प्रभयायति तदैवासान्तयः पीत्वा कृष्णेयुस्तत्प्रियाजनाः। My dear Lord Gopal, only if you accept my words as your cows will they be able to give sweet milk for the pleasure of your pure devotees. என்னுடைய அன்பார்ந்த கோபாலனை, நீ அனுமதித்தால் மட்டுமே எவ்வாறு பசுக்கள் வந்து பக்தர்களுக்காக சுவையான பாலை கொடுக்கின்றதோ அவ்வாறு என்னுடைய வார்த்தைகளும் அமையும். Let's all turn off our cell phones. I've just set the example myself. எல்லாரும் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. So today we can discuss probably the most important verse from Bhagavad Gita. இன்று நாம வந்து பகவத்கீதையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஸ்லோகத்திலிருந்து பார்க்க இருக்கிறோம். Because Krishna calls this his most supreme and confidential instruction. அதாவது கிருஷ்ணர் அந்த ஸ்லோகத்தை வந்து மிக உன்னதமான மிக ரகசியமான அறிவுன்னு சொல்லியிருக்கார். There are several verses from Bhagavad Gita which Krishna repeats throughout the Gita more than once. அதே போல பகவத்கீதையில ஒரு முறைக்கு மேல பல முறை மிக ரகசியமான அறிவுரைன்னு கிருஷ்ணர் சொல்லி இருக்கிறார். So naturally this is one of them. So இயல்பா அதுல இதுவும் ஒண்ணு. And it begins in chapter 9, which is entitled The Most Confidential Knowledge. அது அத்தியாயம் 9ல மிக ரகசியமான அறிவு என்னும் அத்தியாயத்துல இருக்கிறது. The text is chapter 9, text number 34. 9வது அத்தியாயம் 34வது ஸ்லோகம். Manmana bhava madbhakto madhyaji mam namaskuro Mame vaishyasi utvaivam atmanam matparayanam. உனது மனதை எப்பொழுதும் என்னை பற்றி சிந்திப்பதில் ஈடுபடுத்தி எனது பக்தனாகி எனக்கு வந்தனை செய்து என்னை வழிபடுவாயாக. இவ்வாறாக என்னில் முழுமையாக லயித்து நிச்சயமாக நீ என்னிடமே வருவாய். பொருளுரை வழங்கியவர் ஆசாபக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். கலங்கமான இந்த ஜட உலகின் பந்தத்திலிருந்து விடுபடுவதற்கான ஒரே வழி கிருஷ்ண உணர்வே என்பது இந்த ஸ்லோகத்தில் தெளிவாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எல்லாவித பக்தி கொண்டும் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு செய்யப்பட வேண்டும் என்ற கருத்து இங்கே தெளிவாக கூறப்பட்டுள்ள போதிலும் சில சமயங்களில் யோக்கியமற்ற கருத்துரையாளர்கள் அதனை சிதைத்து விடுகின்றனர். துரதிருஷ்டவசமாக அந்த யோக்கியமற்ற கருத்துரையாளர்கள் படிப்பவர்களின் மனதை சாத்தியமில்லாத வழிகளுக்கு திருப்புகின்றனர். கிருஷ்ணருக்கும் அவரது மனதிற்கும் எவ்வித வேறுபாடும் இல்லை என்பதை இத்தகைய கருத்துரையாளர்கள் அறிவதில்லை. கிருஷ்ணர் சாதாரண நபர் அல்ல, அவரே பூரண உண்மை. அவர், அவரது உடல், அவரது மனம் அனைத்தும் ஒன்றே, அனைத்தும் பூரணமானதே. தேக தேகி விபோதோஹயம் நேஸ்வரே வித்யதே க்வசித் என்று கூர்ம புராணத்தில் கூறப்பட்டுள்ளதை சைத்தன்ய சரிதாமிருதத்திற்கான ஆதிலிலை 5ஆம் அத்தியாயம் ஸ்லோகங்கள் 41 48 தனது அனுபாஷ்ய உரையில் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி மேற்கோள் காட்டியுள்ளார். இதன் பொருள் பரமபுருஷனான கிருஷ்ணருக்கும் அவரது உடலுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை என்பதாகும். ஆனால் கிருஷ்ணரை பற்றிய இந்த விஞ்ஞானத்தை அறியாத கருத்துரையாளர்கள் கிருஷ்ணரை மறைத்து அவரது வியக்தித்துவத்தை அவரது மனம் அல்லது உடலிலிருந்து பிரிக்கின்றனர். இது கிருஷ்ண விஞ்ஞானத்தை பற்றிய முழு அறியாமை என்ற போதிலும் மக்களை இவ்வாறு திசை திருப்புவதில் சிலர் லாபம் பெறுகின்றனர். அசுர இயல்பு கொண்ட சிலரும் கிருஷ்ணரை பற்றி எண்ணுகின்றனர். ஆனால் கிருஷ்ணரின் மாமனான கம்சனை போல பொறாமையுடன் நினைக்கின்றனர்.
கம்சனும் கிருஷ்ணரை எப்போதும் எண்ணிக்கொண்டிருந்தான். ஆனால் அவன் கிருஷ்ணரை தனது எதிரியாக எண்ணினான். கிருஷ்ணர் எப்போது தன்னை கொல்ல வருவார் என்று திகைத்தபடி அவன் எப்போதும் பயத்துடன் இருந்தான். அத்தகைய சிந்தனை நமக்கு உதவாது. கிருஷ்ணரை அன்புடன் நினைக்க வேண்டும், அதுவே பக்தி. கிருஷ்ணரை பற்றிய ஞானத்தை தொடர்ந்து விருத்தி செய்ய வேண்டும். அவ்வாறு சாதகமாக விருத்தி செய்வது எப்படி? அங்கீகரிக்கப்பட்ட ஆசிரியரிடமிருந்து கற்க வேண்டும். கிருஷ்ணரே புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள். மேலும் அவரது உடல் ஜடம் அல்ல, நித்தியமும் அறிவும் நிறைந்த ஆனந்தமயமானது என்பதை நாம் பலமுறை விளக்கியுள்ளோம். கிருஷ்ணரை பற்றிய இத்தகைய விளக்கம் ஒருவன் பக்தனால் ஆகுவதற்கு உதவும். மாறாக தவறான மூலத்திலிருந்து கிருஷ்ணரை அறிய முயல்வது பயனற்றதாகும். எனவே ஒருவன் தனது மனதை ஆதி ரூபமான ஸ்ரீ கிருஷ்ணரின் நித்திய உறவில் ஈடுபடுத்த வேண்டும். கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் என்ற திடமான நம்பிக்கையுடன் அவரது வழிபாட்டில் அவன் தன்னை ஈடுபடுத்த வேண்டும். கிருஷ்ணரை வழிபடுவதற்காக இந்தியாவில் பல்லாயிரக்கணக்கான கோவில்கள் உள்ளன. அங்கே பக்தி கொண்டு பயிற்சி செய்யப்பட்டு வருகின்றது. இத்தகைய பயிற்சியின் போது கிருஷ்ணரின் முன்பு விழுந்து வணக்கம் செலுத்த வேண்டும். விக்கிரகத்திற்கு முன்பு சிரம் தாழ்த்தி ஒருவன் தனது மனதாலும் உடலாலும் செயல்களாலும் தன்னை ஈடுபடுத்த வேண்டும். அவன் கிருஷ்ணரின் மீது லயித்திருப்பதற்கு இங்கு உதவும். இங்கு அவனை கிருஷ்ண லோகத்திற்கு மாற்றுவதற்கும் உதவும். யோகியமற்ற கருத்துரையாளர்களால் யாரும் வழி தவறக்கூடாது. கிருஷ்ணரை பற்றிய செவியுறுதல், கூறுதல் என தொடங்கும் 9 விதமான பக்தி தொண்டில் கட்டாயம் ஈடுபட வேண்டும். தூய பக்தி தொண்டே மனித சமுதாயத்தின் உன்னதமான வெற்றியாகும். கற்பனை ஞானம், யோகம் மற்றும் பலநோக்கு செயல்களிலிருந்து விடுபட்ட தூய பக்தி தொண்டு பகவத்கீதையின் 7ஆம் அத்தியாயத்திலும் 8ஆம் அத்தியாயத்திலும் விளக்கப்பட்டுள்ளது. முற்றிலும் தூய்மை அடையாதவர்கள் பகவானின் இதர இயல்புகளால், அதாவது அருவ பிரம்ம ஜோதி அல்லது இதயத்தில் உள்ள பரமாத்மா ஆகியவற்றால் கவரப்படலாம். ஆனால் தூய பக்தனோ பரம புருஷருடைய தொண்டில் நேரடியாக ஈடுபடுகிறான். கிருஷ்ணரை பற்றிய ஓர் அழகான பாடலில் தேவர்களை வழிபடுபவர்கள் மிகவும் அறிவற்றவர்கள் என்றும், கிருஷ்ணருடைய உன்னதமான கருணை அவர்கள் ஒருபோதும் அடைய முடியாது என்றும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. தொடக்க நிலையில் உள்ள பக்தன் சில சமயம் சீரான நிலையிலிருந்து வீழ்ச்சி அடையலாம். இருப்பினும் மற்ற தத்துவவாதிகள் மற்றும் யோகிகளை காட்டிலும் அவன் உயர்ந்தவனாக கருதப்பட வேண்டும். கிருஷ்ண உணர்வில் சதா சர்வ காலமும் ஈடுபட்டிருப்பவன் பக்குவமான சாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராமல் நிகழும் அவனது பக்தியற்ற செயல்கள் விரைவில் அழிந்துவிடும். மேலும் மிக விரைவில் அவன் பூரண பக்குவத்தில் நிலை பெறுவான் என்பதில் சந்தேகமில்லை. முழுமுதற் கடவுள் தானே சுயமாக தனது தூய பக்தர்களை கவனித்துக் கொள்வதால் தூய பக்தன் வீழ்ச்சி அடைவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. எனவே அறிவுள்ள மனிதன் கிருஷ்ண உணர்வின் வழிமுறையை நேரடியாக ஏற்று இந்த ஜட உலகிலும் ஆனந்தமாக வாழ முடியும். அவன் காலப்போக்கில் கிருஷ்ணரது உன்னத கருணையை பெறுவான். So this could not be made more clear than Srila Prabhupada makes it. ஸ்ரீல பிரபுபாதர் இங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த விளக்க உரையை காட்டிலும் மிக தெளிவாக வேற யாராலும் கொடுக்க முடியாது. Srila Prabhupada mentions unscrupulous commentators who try to change the meaning of Krishna's words in order to fulfill their own purposes. ஸ்ரீல பிரபுபாதர் இங்கே குறிப்பிட்டுள்ளார், அயோக்கியர்களாக இருக்கக்கூடிய கருத்துரையாளர்கள் கிருஷ்ணருடைய நோக்கத்தை சிதைத்து தங்களுடைய நோக்கத்தை கருத்துக்களாக கொடுத்துள்ளனர் என்று. Early in life, I was a victim of some of these commentators. என்னுடைய ஆரம்ப கால வாழ்க்கையில் நானும் இப்படிப்பட்ட தவறான கருத்துரையாளர்களால் பாதிக்கப்பட்டவனாக இருந்தேன். Are you? நீங்களும் அப்படிதானா? Maybe so, because it's very difficult to find a pure devotee actually willing to represent what Krishna means to say. நீங்களும் அப்படி இருந்திருக்கலாம். ஏனெனில் இந்த உலகத்தில் கிருஷ்ணரை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தூய பக்தரை அறிவது மிக மிக அரிதானது. For the most part, unscrupulous commentators are going to tell you that you don't have to worry about Krishna because you are Krishna. இந்த தவறான கருத்துரையாளர்கள் நீங்க கிருஷ்ணரை பற்றி கவலை கொள்ள வேண்டியதில்லை, ஏனென்றால் கிருஷ்ணரை நீங்கள் கிருஷ்ணரை வழிபட வேண்டிய அவசியம் இல்லை, ஏனெனில் நீங்களே கிருஷ்ணர். Or if that doesn't work, they'll tell you that Krishna is only impersonal. அவர்கள் வேறு விதமாக சொல்ல வேண்டும் என்றால் கிருஷ்ணர் அருவம் என்று கூறிவிடுவார்கள்.
And impersonal ultimately means inferior because we are persons. அருவம் என்பது மிகவும் தாழ்ந்த நிலையாகும். நாமோ நபர்கள், உருவம் கொண்டவர்கள். If we take away your desires, your feelings, your personality, your form, all these things, then you also become impersonal. உங்களிடமிருந்து ஆசைகளோ உங்களை பற்றிய குணாதிசயங்களோ உங்களிடமிருந்து எடுத்துவிட்டால் நீங்கள் அருவவாதியாக உணர்வீர்கள். So unscrupulous commentators mislead people in these ways. So இவ்விதமாக தவறான கருத்துரையாளர்கள் மக்களை தவறாக வழிநடத்துகிறார்கள். But here Srila Prabhupada is speaking the plain, uncut, unfiltered message of Krishna. ஆனால் இங்கே ஸ்ரீல பிரபுபாதர் எவ்விதமாக மாறுபாடுகளும் இல்லாமல் சரியான விஷயத்தை நேரடியாக கொடுத்திருக்கிறார். Not only is Krishna a person, but Krishna is the supreme person. கிருஷ்ணர் ஒரு நபர் என்று கூறவில்லை, அவர் மிக உன்னதமான நபர் என்று கூறுகிறார். What happens when you encounter a person who is supreme? ஒருவேளை நீங்க மிக உன்னதமான நபரை சந்தித்தீங்கன்னா எப்படி இருக்கும்? One person will dominate, the other person will submit. ஒருவர் மற்றவரை கட்டுப்படுத்துவார், மற்றொருவர் கட்டுப்பட்டவராக இருப்பார். Obviously, the supreme person is going to dominate all the inferior persons. எப்போதுமே தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களை உன்னத நிலையில் இருக்கக்கூடிய நபர் கட்டுப்படுத்தியே தீர்வார். But this is exactly what an envious person tries to avoid. So இதைத்தான் பொறாமை கொண்ட நபர்கள் தவிர்க்க வேண்டும் என்று நினைக்கின்றனர். And the only possible way to do that is to confuse Krishna's words such that nobody understands what they really mean. So அதை செயல்படுத்துவதற்கு அவர்கள் கிருஷ்ணருடைய வார்த்தைகளை தவறான அர்த்தங்களை கொடுத்து மக்களை குழப்புகின்றார்கள். So they say these things, that Krishna is just an ordinary historical figure, or maybe Krishna is impersonal, or maybe you are Krishna. Anything and everything they can think of, they say, but they avoid surrendering to Krishna. This is the real point. கிருஷ்ணரிடம் சரணடைவதை தவிர்ப்பதற்காக அவர்கள் கிருஷ்ணரை ஒரு அவதார புருஷர் என்றோ கிருஷ்ணரை ஒரு அவதார புருஷர் என்றோ கிருஷ்ணருக்கு உருவம் இல்லை என்றோ இல்லை கிருஷ்ணரிடம் சரணடையாமல் இருப்பதற்கு அவர்கள் வழியை தேடுகிறார்கள். Just like here, I'm the superior person, he's the inferior person. இங்கே உதாரணத்துக்கு இங்கே பிரபு உயர்ந்த நபராகவும் அடியேன் தாழ்ந்த நபராகவும் இருக்கின்றேன். So I get the easier microphone, he gets the troublesome microphone. எனக்கு இந்த ஒளிபெருக்கு உடனடியாக கிடைக்கிறது, பிரபுவுக்கு உடனடியாக கிடைக்கிறது, எனக்கு சிறிது தாமதம் இருக்கிறது. So in this way, there are so many people in this world who want to actually avoid surrendering to Krishna because they have come here in order to compete with him. அதாவது கிருஷ்ணரிடம் சரணடைவதை தவிர்ப்பதற்காக அவர்கள் இந்த மாதிரி தவறான விஷயங்களை கொண்டு அதாவது கிருஷ்ணரோடு போட்டி போடுவதற்காகத்தான் இங்கு வந்திருப்பதால் அவர்கள் சரணாகதியை தவிர்க்கிறார்கள். And some of them are very gross about it, and some of them are more subtle about it. சிலர் அதை வெளிப்படையாக செய்கின்றனர், சிலர் மன சூட்சுமமாக வைத்துக்கொண்டு பொறாமையுடன் இருக்கிறார்கள். So most people will not say that I'm competing with Krishna. Most people will not admit that. பெரும்பாலான மக்கள் நான் கிருஷ்ணருடன் போட்டி போடுகிறேன் என்று சொல்வதில்லை. Instead, they try to exploit all of Krishna's resources while evading the reactions of that exploitation. அவர்கள் வெளிப்படையாக செய்வதற்கு பதிலாக கிருஷ்ணருடைய சக்திகளை தவறாக பயன்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு அதனுடைய விளைவுகள் கிடைக்கும் வரை அந்த தவறான செயலில் ஈடுபடுகிறார்கள். Isha Upanishad tells us, Ishavasyam idam sarvam. All this belongs to Isha. ஈஷோபனிஷத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம், அதாவது இது அனைத்துமே பகவானுக்கு சொந்தமானது. Still, we're running around trying to exploit everything that we see, trying to enjoy everything that we see in this world. இருந்த போதிலும் அவருடைய பொருட்கள் அனைத்தையும் நாம் சீரழிப்பதற்காக நாம் அனுபவிப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். In other words, we're trying to exploit Krishna's energies while evading Krishna's authority. அதாவது கிருஷ்ணருடைய சக்திகளை நாம் அனுபவிப்பதற்காக கிருஷ்ணருடைய நிலையை நாம்
மறுக்கின்றோம். And we're so stupid, frankly speaking, that we even are prepared to go into the temple of Lakshmi Narayana and say, "My dear Lord Narayana, please let me enjoy your wife." நாம் எவ்வளவு பெரிய முட்டாள் என்றால் லட்சுமி நாராயணருடைய கோவிலுக்கு செல்கிறோம், அங்கே நாராயணரிடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம், நாங்கள் லட்சுமி தேவியை அனுபவித்துக் கொள்கிறோம் என்று. Think about it. That really is our position. அதை பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்படி அதுதான் நம்முடைய நிலை. So, therefore, envious people try to somehow or other cover up this envious position. இவ்விதமாக பொறாமை கொண்ட நபர்கள் தங்களுடைய பொறாமை தன்மையை வெளிப்படுத்தாதபடிக்கு மறைத்துக் கொள்கின்றனர். Either they think that Krishna is just a mundane historical personality, or they think that Krishna is impersonal, or they think that we are all Krishna. In one way or another, they try to cover up Krishna. அவர்கள் கிருஷ்ணர் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நபர் என்றோ, அல்லது கிருஷ்ணர் அருவமானவர் என்றோ, அல்லது நாமே கிருஷ்ணர் என்றோ கூறுவதன் மூலமாக அவர்கள் தன்னுடைய பொறாமை தன்மையை வெளிப்படுத்துகின்றனர். But the actual fact is that it's just a power grab. They're just trying to exploit Krishna's energies without any guilt. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் எவ்வித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் கிருஷ்ணருடைய சக்திகளை நாம் சீரழித்துக் கொண்டிருக்கின்றோம். Just like the communists. உதாரணத்துக்கு கம்யூனிஸ்டுகள். We were seeing all these political flags. We're looking out for the lower class people, the Dalits and others. நாம் பார்க்கலாம் இங்கு பல கட்சிகளை நடத்தக்கூடியவர்கள் அந்த தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மக்களை மட்டுமே சுற்றி வருகிறார்கள். The fact of the matter is that any politician is only looking for two things. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அரசியல்வாதிகள் இரண்டு விஷயங்களை மட்டுமே பார்க்கின்றனர். The one thing is how to get elected. அவர்கள் தாங்கள் எவ்வாறு தேர்ந்தெடுப்பது என்பதை பற்றி யோசிக்கிறார்கள். The second thing is how to get re-elected. மீண்டும் மீண்டும் தன்னையே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியதை பற்றி யோசிக்கிறார்கள். Nobody cares about you and your vote. Everybody only wants his own career. அவர்களுக்கு மக்களுக்கு பற்றிய சிந்தனை ஏதுமில்லை, தங்களை பற்றிய சிந்தனை மட்டுமே உள்ளது. But by so many high philosophies and high sounding words they try to cover that over. அவர்கள் உயர்ந்த தத்துவங்கள் அனைத்தையும் இவ்விதமாக மறைத்து விடுகின்றனர். So in this way we're going on life after life after life trying to compete with Krishna or trying to escape Krishna. இவ்விதமாக பற்பல பிறவிகள் நாம் கிருஷ்ணனுடன் போட்டி போட்டுக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். Now, the International Society for Krishna Consciousness and specifically Srila Prabhupada and all of his predecessors, actually all the Vaishnavas, what they're proposing on the other hand is really quite radical, at least in today's day and age. இப்பொழுது அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கமும் அதில் ஸ்ரீலா பிரபுபாதம் அவருக்கு முன்னாடி வந்த ஆச்சாரியர்களும் அறிவு சார்ந்த விஷயங்களை கொடுத்து சென்றுள்ளனர். They're saying no, you actually have to surrender. இல்லை, நீ சரணடைந்தாக வேண்டும். Hardly anyone is prepared to hear that. யார் இதை கேட்க தயாராக இருப்பார்கள்? Therefore we encourage people in the beginning, chant Hare Krishna. அதனால் மக்களை உற்சாகப்படுத்துவதற்காக ஆரம்ப கட்டத்தில் மக்களை ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்லுங்கள் என்று சொல்லுவோம். We give them prasadam. நாம் அவர்களுக்கு பிரசாதம் கொடுப்போம். And we speak a little bit about Bhagavad Gita or other Vedic literatures. நாம் பகவத்கீதையிலிருந்தோ அல்லது வேத இலக்கியங்களிலிருந்தோ நாம் சிறிது பேசலாம். Which they don't understand half the time. பெரும்பாலான நேரம் அவர்களுக்கு அது புரிவதில்லை. Largely because they're not listening. ஏனென்றால் அவர்கள் அதை கவனிப்பதே இல்லை. But if someone actually comes to recognize what's being presented here, then he appreciates something that's quite radical. அதை யாராவது சற்று கேட்டால் அதை புரிந்து கொள்ளும் பட்சத்தில் இது சற்று அறிவுபூர்வமாக உள்ளதே என்று நினைப்பார்கள். There's no comfortable way to be detached from this material world. It's a little difficult. இந்த உலகத்திலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வதற்கு ஒரு சுமூகமான வழிமுறை கிடையாது. But that difficulty is only in the beginning. அது ஆரம்ப நிலையில் தொந்தரவாக இருக்கலாம், ஆனால் ஆரம்ப நிலையில். Only in the beginning. If we take up this path of bhakti yoga with full enthusiasm and determination and patience and faith, and we strictly follow and we avoid the bad things in people
and we do all the good things, then we will make rapid advancement, very rapid advancement. நாம் அந்த பக்தி தொண்டை நாம் உற்சாகத்துடனும் திடமாகவும் நம்பிக்கையுடனும் அபக்தர்களுடைய சங்கத்தை தவிர்த்தும் பக்தர்களுடைய சங்கத்தை எடுத்துக்கொண்டும் நாம் புனிதர்களாக வாழ்வதற்கு முயற்சி செய்யும் பொழுது அப்போது நம்மளுடைய அந்த முன்னேற்றம் அதிவேகமாக இருக்கும். I've mentioned 3 things that Srila Prabhupada used to emphasize in ISKCON. ஸ்ரீல பிரபுபாதர் இஸ்கானில் 3 முக்கிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளார். அதை நான் இங்கே கூறுகிறேன். First thing is chanting the holy name, Sankirtanam. முதலில் பகவானுடைய நாமத்தை ஜபிப்பது சங்கீர்த்தனம். The second thing is Srimad Bhagavatam, Bhagavad Gita and such Vedic literatures. இரண்டாவது ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதை போன்ற இதர வேத இலக்கியங்களை படிப்பது. Third thing is taking Krishna Prasadam. மூன்றாவது கிருஷ்ண பிரசாதத்தை ஏற்றுக்கொள்வது. In other words, hearing about Krishna, chanting about Krishna and engaging your senses in Krishna's devotional service. கிருஷ்ணரை பற்றி கேட்பது, கிருஷ்ணரை பற்றி படிப்பது மற்றும் நம்மளுடைய புலன்களை கிருஷ்ணருடைய பக்தி தொண்டில் ஈடுபடுத்துவது. Now, how do we practically do this? இதை நடைமுறையில் நாம் எவ்வாறு செய்வது? Here Krishna is giving also four simple formula, 4 aspects. இங்கே கிருஷ்ணர் 4 விதமான எளிய வழிமுறையை நமக்கு கொடுக்கிறார். First thing, manmana, fix your mind on me. முதலில் மன்மனா, Why? எப்பொழுதும் என்னை சிந்தித்துக் கொண்டிரு. Why? ஏன்? Because if your mind is fixed on Krishna, your senses will follow. உங்களுடைய மனம் கிருஷ்ணரில் லயித்தால் உங்களுடைய புலன்கள் தொடர்ந்து செயல்பட ஆரம்பிக்கும். All of us have wild senses that want to do anything and everything at any time. Have you noticed? நாம் அனைவருக்கும் வெறும் காட்டுமிராண்டித்தனமான புலன்கள் இருக்கிறது. அதை எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் செய்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் அதை எப்போதாவது கவனித்துள்ளீர்களா? Only a strong-minded person can control the senses. மிகவும் திடமான மனது கொண்டவர்கள் மட்டுமே புலன்களை கட்டுப்படுத்த முடியும். We can say that the mind is like the guru and the senses are like the shishyas. நாம் மனம் குருவாகவும் புலன்கள் சீடர்களாகவும் கருதி கொண்டிருக்கிறோம். If you have a good guru, then you don't have to worry about the disciples too much. ஒருவருக்கு சரியான குரு அமைந்தால் அந்த சீடர்களுக்கு எவ்வித கவலையும் இல்லை. So we have to preach to the guru of the senses. We have to preach to our minds. So நாம் மனதிற்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும். One Brajbuli poet wrote, Bhaja hure man, Shri Nandanandan, Abhay Charanarabindare, Durlabhamanava, Janama Satsange Taraho e Bhava Sindhure. You can translate. Yes. அதாவது ஒருவர் தன்னுடைய மனதை கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்த வேண்டும் என்று ஒரு பாடி இருக்கிறார். Done? Short. Okay, I'm impressed. So this is the beginning thing. Manmana, fix your mind on Krishna. So இதுதான் ஆரம்பம். மனதை கிருஷ்ணரில் லைக்க ஈடுபடுத்த வேண்டும். The best thing is by chanting Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Ram, Ram Rama, Hare Hare. மிக சிறந்த வழிமுறை ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று உச்சரிப்பதாகும். Let's do it one more time. Hare Krishna கிருஷ்ணா கிருஷ்ணா Hare ராம ராம ஹரே ஹரே. Anybody can do this. Any imbecile can do this. இதை யார் வேண்டுமானாலும் செய்யலாம். So, and we're all pretty stupid, so it's good for us. நாம் அனைவரும் முட்டாள்கள். சோ அதனால் இது நமக்கு சிறந்ததுதான். Mutal Ada. Goats are pretty easy to exploit. You can lead them anywhere, you can do it. They're so stupid. அது அனைத்தையும் சீரழிக்கும். எதை வேண்டுமானாலும் எங்க வேண்டுமானாலும் போய் சென்று சாப்பிட்டு விடும். So this is how Maya and tricky people in this world do with us. So மாயால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களும் அப்படிதான் செயல்படுகிறார்கள். But even we can chant Hare Krishna very nicely. All we have to do is try to focus. நாம் என்னதான் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் அதை கவனத்துடன் சொல்வதற்கு முயற்சிக்க வேண்டும். And we hear from Bhagavad Gita as we're doing right now. This is also Manmana, fixing the mind on Krishna. So நாம் இப்பொழுது பகவத்கீதையிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
இது கூட மனதை கிருஷ்ணரின் மீது நிலைநிறுத்துவதாகும். And we've already explained if once the mind is converted, the senses will automatically follow. நாம் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். மனது ஒரு முறை கட்டுப்படுத்தப்பட்டு விட்டால் புலன்கள் அதை தொடர்ந்து செயல்பட ஆரம்பித்துவிடும். With a convinced mind and disciplined senses, then automatically bhavamad bhakto, you can easily become a devotee of Krishna, no problem. So கட்டுப்படுத்தப்பட்ட மனதும் கட்டுப்படுத்தப்பட்ட புலன்களும் இருக்கும்போது நம்மால் எளிதாக பக்தனாக முடியும். And madhyaji, you become a worshipper of Krishna. You bow down to Krishna. மத்யாஜி அதாவது பகவான் கிருஷ்ணரை வழிபடுவது கிருஷ்ணரின் முன் நாம் விழுந்து நமஸ்கரித்ததாகும். Worshipping Krishna in this age is done through this Sankirtana Yajna. இந்த காலகட்டத்தில் கிருஷ்ணரை வழிபடுவது என்பது நாம சங்கீர்த்தனத்தின் மூலமாக. Yajanti hi sumedhasa, those who are really smart in the Kali Yuga, they do this Sankirtana Yajna. It's stated as such in Bhagavatam. பாகவதத்தில் சொல்லப்பட்டுள்ளது, யாருக்கு மிக சிறந்த அறிவு உள்ளதோ அவர்கள் இந்த நாம சங்கீர்த்தனத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று. We've been talking about hearing and chanting. In this chanting process, there are two ways you can do this. You can chant all together like we were just doing, or you can chant individually, japa. That's also fine. நாம் இதுவரைக்கும் கேட்பதை பற்றியும் பாடுவதை பற்றியும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். பாடுவதில் இரண்டு வகை உள்ளது. ஒன்று இவ்வாறு குழுவாக சேர்ந்து பாடுவது, மற்றொன்று தனிப்பட்ட முறையில் ஜபம் செய்வது. I think most of you are already chanting japa. அநேகமாக இங்குள்ள பெரும்பாலானோர் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜபித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். I'm seeing bead bags everywhere. எல்லோரிடமும் இந்த ஜபமாலை இருப்பதை பார்க்கிறேன். So how many are chanting japa? யாரெல்லாம் எத்தனை பேர் இங்கு ஜபம் செய்கிறீர்கள்? Raise your hand. Yeah, good. Everybody. So you may have noticed sometimes when you chant japa, you space out. Space out. I don't know how to say that. நீங்கள் கவனித்திருக்கலாம், நீங்கள் ஜபம் செய்யும் போது உங்களுடைய கவனம் வேறு எங்கோ சென்று இருக்கும். Or if you have a thyroid problem, you chant japa and fall asleep. உங்களுக்கு தைராய்டு நோய் இருந்தால் ஜபம் செய்யும் போது தூங்கி விழுந்து கொண்டே இருப்பீர்கள். So it happens, frankly, we all experience. இது அனைவருக்குமே நடக்கக்கூடிய ஒன்றுதான். இது நடைமுறையில் நாம் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். But was anybody falling asleep 20 minutes ago in the kirtan? யாருக்காவது 20 நிமிடத்திற்கு முன்னாடி இங்கு நடந்த கீர்த்தனத்தின் போது தூக்கம் வந்ததா? I don't think so. Pretty hard to space out and when there's a raging kirtan going on. So நாம சங்கீர்த்தனம் செய்யும் போது நம்மளுடைய மனம் அவளை எளிதாக வேறு எங்கும் சென்று விடவில்லை. That's why they call it Sankirtana. Sankirtana means Samyak Kirtana. All together, everybody, and completely absorbed. அதனால்தான் இதை சங்கீர்த்தனம் அதாவது அனைவரும் சேர்ந்து இந்த ஹரிநாமத்தை செய்வது. So that's how we fix our minds. That's how we worship in the age of Kali. Madhyaji. Fulfills the requirement of Madhyaji. So இவ்விதமாகத்தான் நாம் நமது வழிபாட்டு முறையை வந்து செயல்படுத்த வேண்டும் இந்த கலியுகத்தில். அதுதான் மத்யாஜி. So there's only one item left. What is that? Madmanab, Bhavamad Bhakto, Madhyaji, and Mam Namaskuru. What does it mean? You bow down to Krishna. இது ஒன்று மீதம் உள்ளது. அதுதான் மாம் நமஸ்குரு, கிருஷ்ணரின் முன் விழுந்து வணங்குவது. One European musician, famous musician in London about 30, 40 years ago now, he saw that in the temples, everybody comes in the temple and they put their little bit of money into the hundi and maybe they'll do like this, Karanjali, but they don't bow down. So he wrote a song called Bow Down, Mister. ஐரோப்பாவில் 30-40 வருடங்களுக்கு முன்னர் ஒரு மிகப்பெரிய பாடகர் இருந்தார். அவர் ஒரு முறை கோவிலில் மக்கள் அனைவரும் வந்து அங்கு உள்ள உண்டியலில் பணம் செலுத்திவிட்டு அவர்கள் விழுந்து நமஸ்கரிப்பதற்கு பதிலாக கையில் பகவானை வந்து கையெடுத்து கும்பிட்டு விட்டு சென்றனர். அதனால் அவர் ஒரு பாடல் எழுதினார், விழுந்து வணங்கு நண்பரை அப்படி என்று. So that's all we are being asked to do here by Krishna. இப்படிதான் நம்மளுடைய செயல்பாடுகளும் இருக்கிறது. Very simple thing, very very simple thing. இது மிக எளிமையான வழிமுறை.
But simple doesn't necessarily mean easy. இது எளிமையானது என்று ஒரு வகையில் சொல்லப்பட்டாலும் அவ்வளவு எளிதானது அல்ல. Because, especially for the men, what is the main problem? இது குறிப்பாக மனிதனுக்கு இது கடினமாக உள்ளது. அந்த கடினம் என்ன? Women are more faithful, they're more humble, they will bow down. அதாவது பெண்களை காட்டிலும் ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு நம்பிக்கை அதிகம், அவர்களுக்கு பணிவு அதிகம். ஆகவே அவர்கள் விழுந்து நமஸ்கரிப்பார்கள். So much so that there's a joke. All the masjids are full of men only, all the temples are full of women only. ஒருவர் ஒரு வேடிக்கையாக கூறினார், எல்லா மசூதிகளிலும் ஆண்கள் மட்டும் உள்ளனர், எல்லா கோவில்களிலும் பெண்கள் மட்டும் உள்ளனர் என்று. The men have a problem with this big ego, purushabhiman. That's the problem. ஆணுக்கு மிகப்பெரிய கர்வம் உள்ளது, புருஷ அபிமானம் என்று. And if you're a wealthy man, if you're a so-called big man, oh, then it's such a problem. It's so difficult. ஒருவேளை ஆண் மிகப்பெரிய செல்வந்தனாகவோ மிக முக்கிய நபராகவோ இருந்து விட்டால் அவருக்கு மிக மிக கடினம். I'm such a respectable person. I'm such a big man in society. What if my friends see me? நான் எவ்வளவு பெரிய ஆள், இந்த சமுதாயத்தில் எவ்வளவு பெரிய பதவியில் நிர்வகித்துக் கொண்டிருக்கின்றேன், என்னுடைய நண்பர்கள் பார்த்தால் என்ன ஆகும்? So to give that up is a little difficult. அது மிக கடினமான ஒன்று. And we discussed why in the beginning of the class. அது ஏன் என்று இந்த வகுப்பின் ஆரம்பத்திலேயே நாம் விவாதித்துள்ளோம். We have this stubborn determination to be the Supreme Lord instead of to worship the Supreme Lord. நாம் கிருஷ்ணரை வழிபடுவதற்கு பதிலாக அவரிடம் சரணடையாமல் இருப்பதற்காகவே நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். That's why most of Srila Prabhupada's purport here discusses how the rascals try to avoid Krishna and cheat others. அதனால்தான் ஸ்ரீல பிரபுபாதர் இந்த பொருளுரையில் பெரும்பாலும் எவ்வாறு கிருஷ்ணரிடம் சரணடைவதை தவிர்ப்பது என்றும் மக்களை தவறாக வழிநடத்துவதை பற்றி அந்த அயோக்கியர்கள் யோசிப்பதை பற்றியும் குறிப்பிட்டுள்ளார். Just big stubborn false ego, that's all. மிக கடினமான உறுதியான தவறான அடையாளமாகும். Now we're fortunate because although we may have big egos and although we have so much severe attachment to this material world, this simple process of fixing our minds and becoming devotees and worshiping Krishna and bowing down before Krishna, it's all affected very nicely just by this Sankirtana process. நமக்கும் கூட அந்த அகங்காரம், பணிவற்ற தன்மை இதெல்லாம் இருந்த போதும் இதில் சொல்லப்பட்டபடி கிருஷ்ணரை நினைப்பது, கிருஷ்ணரை வழிபடுவது, கிருஷ்ணருடைய பக்தனாக மாறுவது, கிருஷ்ணரை வணங்குவது, இந்த செயல்முறைகளில் நாம் ஈடுபடும் போது குறிப்பாக இந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்தின் மூலமாக நாம் அனைவரும் அந்த உயர்ந்த நிலைக்கு செல்லலாம். And gradually by the process of devotional service, our hearts become purified and we become more eager to accept this principle of surrendering to the Supreme Person who dominates us. இந்த நாம சங்கீர்த்தனத்தின் மூலமாக படிப்படியாக நம்மளுடைய இதயம் தூய்மை அடைந்து இந்த கொள்கைகளை புரிந்து கொண்டு, அதாவது கிருஷ்ணரிடம் சரணடைய வேண்டும் என்ற கொள்கையை புரிந்து கொண்டு நாம் அந்த உயர்ந்த தளத்திற்கு செல்ல முடியும். So I mentioned in the beginning, because this is one of the most important verses of Bhagavad Gita, it appears twice in the Bhagavad Gita. இது நான் இந்த வகுப்பின் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன், இது மிக முக்கியமான ஸ்லோகம் என்று. இது பகவத்கீதையிலே 2 இடத்தில் வருகிறது. So let us hear how Krishna explains it again in chapter 18, text 64 and text 65. So begin with 64 and அதாவது அது பகவத்கீதை 18வது அத்தியாயம் 64வது ஸ்லோகம் மற்றும் 65வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டுள்ளது. You can read the translations and the purports. both the shlokas. Both shlokas, yeah. Sarva guhyatamam bhuyah shrinu me paramam vachaha ishtosi me druhamati tato vakshyami te hitam manmanabhava mad bhakto mad yaji man namaskuru man evaishyasi satyam te pratajane priyosi me. பகவத்கீதை 18வது அத்தியாயம் 64வது ஸ்லோகம். நீ எனக்கு மிகவும் பிரியமான நண்பன் என்பதால் என்னுடைய அறிவுரைகளில் மிகவும் உன்னதமான
எல்லாவற்றிலும் மிக மிக ரகசியமான ஞானத்தை நான் உனக்கு கூறுகின்றேன். You don't need to read the purport. Yes, only time. இது உனது நன்மைக்காக என்பதால் என்னிடமிருந்து கேட்பாயாக. 65வது ஸ்லோகம் மொழிபெயர்ப்பு. எப்போதும் என்னை பற்றி நினைத்து எனது பக்தனாக ஆகி என்னை வழிபட்டு உனது வணக்கங்களை எனக்கு சமர்ப்பிப்பாயாக. இவ்வாறு நீ என்னை வந்தடைவாய் என்பதில் ஐயமில்லை. நீ எனக்கு மிகவும் பிரியமான நண்பன் என்பதால் இந்த சத்தியத்தை நான் உனக்கு அளிக்கின்றேன். Krishna promises here that we will come to him without fail if we do these 4 simple things. நான் இந்த 4 எளிமையான விஷயங்களை செய்தால் கிருஷ்ணரிடம் மீண்டும் சென்று விட முடியும் என்று கிருஷ்ணர் இங்கு நமக்கு சத்தியம் செய்து கொடுக்கின்றார். And I'm going to close now, but we can hear what Srila Prabhupada explains in his purport to text 65 here. நான் 65வது ஸ்லோகத்தினுடைய பொருளுரை சில பிரபுபாதர் என்ன கொடுத்திருக்கிறார் என்பதை கூற இருக்கேன். பொருளுரை. கிருஷ்ணரது தூய பக்தனாக ஆகி எப்போதும் அவரை பற்றியே நினைத்து அவருக்காகவே செயல்பட வேண்டும். இதுவே ஞானத்தின் மிக மிக ரகசியமான பகுதியாகும். கடமைக்காக தியானம் செய்பவனை போல ஆகிவிடக் கூடாது. கிருஷ்ணரை எப்போதும் நினைவு கொள்வதற்கு உகந்த வகையில் வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒருவன் தனது தினசரி செயல்கள் அனைத்தும் கிருஷ்ணருடன் தொடர்புடையவாக இருக்கும்படி செயல்பட வேண்டும். 24 மணி நேரமும் கிருஷ்ணரை பற்றி நினைப்பதை தவிர வேறு எதையும் செய்ய முடியாதவாறு அவன் தனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இத்தகைய தூய கிருஷ்ண உணர்வில் இருப்பவர்கள் கிருஷ்ணருடைய இருப்பிடத்திற்கு நிச்சயமாக திரும்பி செல்வர் என்றும் அங்கு அவர்கள் கிருஷ்ணருடன் நேரடியான உறவில் ஈடுபடுவர் என்றும் பகவானே சத்தியம் செய்கிறார். அர்ஜுனன் கிருஷ்ணருக்கு பிரியமான நண்பன் என்பதால் ஞானத்தின் இந்த மிக மிக ரகசியமான பகுதி அவருக்கு சொல்லப்பட்டது. அர்ஜுனனின் பாதையை பின்பற்றும் ஒவ்வொருவரும் கிருஷ்ணருக்கு பிரியமான நண்பனாக ஆக முடியும். அர்ஜுனன் பெற்ற அதே பக்குவத்தை அடைய முடியும். கிருஷ்ணரின் மீது, அதாவது இரு கரங்களில் புல்லாங்குழலையும் தலைமுடியில் மயிலிறகையும் தாங்கி நீல நிற மேனியில் அழகான திருமுகத்துடன் விளங்கும் உருவத்தின் மீது ஒருவன் தனது மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்று இந்த வார்த்தைகள் வலியுறுத்துகின்றன. பிரம்ம சம்ஹிதையிலும் இதர இலக்கியங்களிலும் கிருஷ்ணரை பற்றிய வர்ணனைகள் காணப்படுகின்றன. கடவுளின் மூல ரூபமான கிருஷ்ணரில் ஒருவன் தனது மனதை நிலைநிறுத்த வேண்டும். பகவானின் இதர ரூபங்களில் மீது கூட அவன் தனது கவனத்தை திருப்பக்கூடாது. விஷ்ணு, நாராயணர், ராமர், வராகர் முதலிய பற்பல ரூபங்கள் பகவானுக்கு உண்டு. ஆனால் பக்தன் தனது மனதை அர்ஜுனனுக்கு முன்னால் இருந்த அந்த ரூபத்தின் மீது மட்டுமே ஒருமுகப்படுத்த வேண்டும். கிருஷ்ணருடைய ரூபத்தின் மீது மனதை ஒருநிலைப்படுத்துவதே ஞானத்தின் மிக மிக ரகசியமான பகுதியாகும். அர்ஜுனன் கிருஷ்ணருக்கு மிக மிக பிரியமான நண்பன் என்பதால் இது அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. Such a beautiful purport Prabhupada has given us. மிக அழகான பொருளுரையை ஸ்ரீல பிரபுபாதர் கொடுத்து வைக்கிறார். So why does Krishna say this to Arjuna so clearly, and why does he say it twice? ஏன் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு இதை இவ்வளவு தெளிவாக கூறியிருக்கிறார்? அது மட்டுமல்ல, ஏன் 2 முறை சொல்கிறார்? It's stated in the verse itself. You think about this and give some answer. அது அந்த ஸ்லோகத்திலேயே கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் சற்று சிந்தித்தீர்கள் என்றால் அதை தெரிந்து கொள்ளலாம். Why does he say this to Arjuna? ஏன் அவர் 2 முறை அர்ஜுனனிடம் கூறியுள்ளார்? ஏன்? Nobody knows? Because To stress the importance of Okay. Now he says here, I promise you this because நான் உனக்கு சத்தியம் செய்கிறேன் ஏனென்றால் பிரியமான நண்பன். my very dear friend and என்னுடைய பிரியமான நண்பன். And Prabhupada's purport emphasizes this. ஸ்ரீல பிரபுபாதருடைய பொருளுரை இதை வலியுறுத்துகிறது. In other words, this is what Krishna tells those that he really loves. So கிருஷ்ணர் அவர் யாரெல்லாம் நேசிக்கிறாரோ அவர்களிடம் இதை சொல்கிறார். That's important. அது மிக முக்கியமானது. The real thing you keep for those near and dear to you, isn't it? இது நீங்கள் உங்களுக்கு நீங்கள் விரும்பக்கூடியவர்களை உங்கள் அருகில் வைத்துக் கொள்கிறீர்கள் அல்லவா? அது போல On the way to this program, we passed a school and there was a sign that said,
This is a tobacco-free school. நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கொண்டிருக்கையில் ஒரு பள்ளியில் இங்கு போதைப் பொருள்கள் தடை செய்யப்பட்ட பகுதி என்று சொல்லப்பட்டுள்ளது. When you see a sign outside of the school that says this is a tobacco-free school, what do you understand from that sign? அதாவது வெளியே ஒரு பள்ளிக்கு வெளியே போதைப் பொருள் தடை செய்யப்பட்ட பகுதி என்று எழுதியிருப்பதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? It means they have a problem with tobacco. அப்படி என்றால் போதை வஸ்துக்களால் தொந்தரவு உள்ளது என்ற அர்த்தம். In other words, it's not a tobacco-free school. இன்னொரு வகையில் சொல்ல வேண்டும் என்றால் அங்கே போதை வஸ்துக்கள் தடை செய்யப்படவில்லை என்ற அர்த்தம். I don't know about India because Indians will do pretty much anything for money, but in America, children are not allowed to buy cigarettes at the store. இந்தியாவை பற்றி எனக்கு தெரியவில்லை, ஏனென்றால் இந்தியாவில் எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்றாலும் பணத்தை கொடுத்து செய்து கொள்கிறார்கள். ஆனால் அமெரிக்காவில் சிறுவர்களுக்கு அந்த சிகரெட் வாங்குவதற்கு அனுமதி இல்லை. But they can do it anyways. Sometimes the storekeeper will sell it even to the kids. ஆனால் எப்படி பார்த்தாலும் அந்த கடை வியாபாரிகள் அந்த சிறுவர்களுக்கு அந்த சிகரெட்டை விநியோகம் செய்து விடுகிறார்கள். But the parents will never do that. ஆனால் பெற்றோர்கள் கண்டிப்பாக அப்படி செய்ய மாட்டார்கள். Why is that? ஏன் அவ்வாறு? Because the parents care and the shopkeeper doesn't care. ஏனால் பெற்றோர்கள் குழந்தைகளை நேசிக்கிறார்கள், ஆனால் கடைக்காரர்கள் நேசிப்பதில்லை. So Krishna really cares about his pure devotee Arjuna. Therefore, he's giving him the real thing. ஏனென்றால் கிருஷ்ணர் தனது பிரியமான நண்பனான அர்ஜுனன் மீது அக்கறை கொண்டுள்ளதால் அவருக்கு சரியான வழிமுறையை சொல்கிறார். Pure devotional service. தூய பக்தி தொண்டை பற்றி சொல்கிறார். Is it okay? இது கேட்பதற்கு சரியாக உள்ளதா? Everybody can hear? எல்லோருக்கும் கேட்கிறதா? If not, then I'll just. Huh? Not clear like this. Not so clear. This one, other one's better. We're changing. I don't think it won't fit. So yeah, Krishna is telling Arjuna the thing that is really beneficial for him. கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் வந்து கூறுகிறார், இது உண்மையில் உனக்கு நல்லது பயக்கும் என்று. Shopkeeper doesn't care if the kid ruins his lungs at age 10. கடைக்காரருக்கு 10 வயது சிறுவன் எவ்வாறு ஆகிறான் என்பதை பற்றிய கவலை இல்லை. Sometimes they'll even sell alcohol because they just don't care. They care more about money than the children's life. சோ அப்படிப்பட்ட கடைக்காரர்களுக்கு அந்த சிறுவர்களுக்கு வந்து மதுவை கூட விற்பனை செய்கிறார்கள். அவர்களுக்கு அந்த சிறுவர்களுடைய வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் கூட கவலையே இல்லை, 10 வயது சிறுவர்கள் கூட. So if Krishna is telling us clearly in the verse itself, I'm doing this because I love you. இதில் கிருஷ்ணன் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார், நான் உன்னை நேசிக்கிறேன் என்று. And if this is the second time he says the same thing, இதை இரண்டாவது முறையும் அவர் வலியுறுத்தி சொல்கிறார். then you have to understand this is the real thing. This is the real point of the book of Bhagavad Gita. அப்படி என்றால் நீங்கள் இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், இதுதான் சரியான விஷயம் என்று. பகவத்கீதையில் சொல்லப்பட்ட இந்த விஷயம் தான் சரியானது என்று. And we've already heard that too in text 64. Shrinu me paramam vacha. இதை நாம் இதற்கு முந்தின ஸ்லோகம் 64வது ஸ்லோகத்திலிருந்து கூட கேட்டிருக்கிறோம். So this is, if we take nothing else home from Bhagavad Gita, we should understand we only have to do these 4 things. Very simple. Think about Krishna, become a devotee of Krishna, worship Krishna, bow down to Lord Krishna, and we've already told you how. So by performing Sankirtan, by hearing from Srimad Bhagavatam, and especially also by taking prasadam and so many other things we do. சோ இதை நாம் அந்த 4 வழிமுறைகள் மூலமாக செயல்படுத்த வேண்டும். மனதை கிருஷ்ணரின் மீது நிலைநிறுத்துவது, கிருஷ்ணருடைய பக்தனாக மாறுவது, கிருஷ்ணரை பூஜிப்பது, கிருஷ்ணருக்கு நமஸ்காரம் செய்வது. இதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே நான் கூறிவிட்டேன். இந்த நாம சங்கீர்த்தனத்தின் மூலமாக, பிரசாத விநியோகம் செய்வதன் மூலமாக நாம் இதை செயல்படுத்த முடியும். Krishna doesn't really explain so much about his own personal existence in Bhagavad Gita, not so much. கிருஷ்ணர் பகவத்கீதையில் தன்னை பற்றி மிகப்பெரிய அளவிற்கு அவர் வந்து சொல்லிக்கொள்ளவே இல்லை. He mostly demolishes illusions about his identity. அவர் மிகவும் தன்னை பற்றிய தவறான விஷயங்களை பற்றியதை மட்டும் வெட்டி எறிகிறார். And he gives so many preliminary instructions that are very helpful for those who would take to devotional service also.
சோ யாரெல்லாம் பக்தி தொண்டில் ஈடுபட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த ஆரம்ப நிலைக்கான விஷயங்களை கூட அவர் சொல்கிறார். Now, Srila Prabhupada's purport to text 65 tells us that we should concentrate our minds specifically on the personality of Krishna. இங்கே ஸ்ரீல பிரபுபாதர் 65வது ஸ்லோகத்தினுடைய பொருளுரையில் மிகவும் குறிப்பாக கிருஷ்ணருடைய திவ்யமான ரூபத்தை தியானிப்பதை பற்றி குறிப்பிட்டுள்ளார். And he mentions that there are so many Vedic literatures that describe Krishna in great detail, for example, Brahma Samhita. பல்வேறு வேத இலக்கியங்கள், குறிப்பாக பிரம்ம சம்ஹிதை போன்ற வேத இலக்கியங்களில் கிருஷ்ணரை பற்றிய விஷயங்கள் விவரமாக சொல்லப்பட்டுள்ளது. This is how we think of the supreme personality of Godhead, Krishna. இவ்விதமாக நாம் கிருஷ்ணரை பற்றி சிந்திப்பதற்கு தெரிந்து கொள்ள வேண்டும். Once a reporter, I think it was Bhavan's Journal in Mumbai, came to interview Srila Prabhupada. மும்பையில் ஒரு பத்திரிகை நிருபர் ஸ்ரீல பிரபுபாதரிடம் வந்து தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். And this reporter asked Srila Prabhupada, what is special about your religion that others don't have? அவர் வந்து ஸ்ரீல பிரபுபாதரை பார்த்து மற்ற மதங்களில் இல்லாத அளவுக்கு உங்கள் மதத்தில் என்ன சிறப்பு உள்ளது என்று கேட்டார். And Srila Prabhupada immediately and very clearly and confidently replied, they say that we should love God, and that's okay. We don't have any disagreement with that, but they don't know anything about God, and we do. ஸ்ரீல பிரபுபாதர் மிக கவனமாக மிக திடமாக அந்த பத்திரிகை நிருபர்களிடம் கூறினார், மற்ற அனைவரும் கடவுளை நேசிக்கிறோம் என்று கூறுகிறார்கள், ஆனால் அவர்களுக்கு கடவுளை பற்றி தெரியவே தெரியாது, எங்களுக்கு கடவுளை பற்றி தெரியும் என்று கூறினார். Anybody ever experienced that the Christians harass you and say that you're evil and that you're worshiping some devil? யாருக்காவது கிறிஸ்தவர்கள் அவர்கள் உங்களிடம் வந்து நீங்கள் பேய் பிசாசுகளை வணங்குகிறீர்கள் என்று சொன்ன அந்த அனுபவம் உங்களுக்கு உண்டா? You can very easily pull their plug in just a few sentences. நீங்கள் அவர்களை மிக எளிமையாக வந்து மடக்கிவிட முடியும். How do you translate that? Pull. No, I use different word. Yeah. Anyway, all you have to do is ask them, please tell me about God. Please, elaborate about something about the person God. நீங்கள் அவர்களிடம் வந்து நீங்கள் தயவு செய்து கிருஷ்ண பகவானை பற்றி சொல்லுங்கள், அவரை பற்றிய விஷயங்களை விளக்குங்கள் என்று கேளுங்கள். Very quickly they become chup-chop. உடனடியாக அவர்கள் தங்கள் வாயை மூடிக்கொள்வார்கள். Because they don't know anything. ஏனென்றால் அவர்களுக்கு பகவானை பற்றி எதுவும் தெரியாது. This is what Prabhupada is telling an interviewer. இதைத்தான் ஸ்ரீல பிரபுபாதர் அந்த நிருபரிடம் கூறினார். Very popular publication at that time in Mumbai. அது மிக பிரபலமான பத்திரிகையாக அந்த காலகட்டத்தில் இருந்தது. He said, we know God's name, we know where he lives, we know what he likes to eat, we know who his friends are, we know what he does all day long, we know everything. எங்களுக்கு கடவுள் யார் என்று தெரியும், அவருடைய பெயர் தெரியும், அவர் எங்கு வசிக்கிறார் என்று தெரியும், அவர் என்ன சாப்பிடுவார் என்று தெரியும், அவருடைய நண்பர்களை பற்றி தெரியும், அவர் என்ன செய்வார் என்று எங்களுக்கு தெரியும். Christians and Muslims and others, they'll just say, well, we can't speak the name of God, or they'll say something vague. How do you love something vague? கிறிஸ்தவர்களோ இல்லை முகமதியர்களோ கடவுளை பற்றி எங்களால் பேச முடியாது என்று மிகவும் குழப்பமான பதில்களையே அவர்கள் வந்து தருவார்கள். குழப்பமான பகவானை எவ்வாறு நாம் நேசிப்பது? Cannot love a vague idea. You have to love a person only. நீங்கள் இந்த குழப்பமான சிந்தனையோடு யாரிடமும் அன்பு செலுத்த முடியாது. உங்களுக்கு அதுக்கு நபர் தேவை. So by contrast, Srila Prabhupada said, but if people ask us to talk about God, then immediately we can say so many things. இதற்கு எதிர்மாறாக ஸ்ரீல பிரபுபாதர் கூறியிருந்தார், மக்கள் எங்களிடம் பகவானை பற்றி பேசுங்கள் என்றால் உடனடியாக நாங்கள் பேச தொடங்கி விடுவோம். Chintamani prakara sadvasu kalpa vriksha lakshavriteshu surabhira bhipalayantam lakshmi sahasrashatas sambhrama sevyamanam govindam adipurusham tamaham bhajami. In the spiritual world, every house is not made out of bricks and mortar, it's made out of Chintamani touchstone. ஆன்மீக லோகங்கள் அனைத்துமே இங்கு உள்ளது போல சிமெண்ட் செங்கல் வைத்து கட்டப்படவில்லை, சிந்தாமணி போன்ற நவரத்னங்களால் கட்டப்பட்டது. That touchstone comes from the earth, and the earth is all Chintamani in Vrindavan. Every grain of dust is like more valuable than gold dust. விருந்தாவனத்தில் உள்ள அந்த தூசு
ஒவ்வொன்றுமே சிந்தாமணி ஆகும். Chintamani prakara sadma. What kind of sadma? Chintamani prakara, made out of chintamani. Sadma, yeah. Sadma means house. Illam. அதாவது பகவானுடைய இடத்தில் ஒவ்வொரு வீடும் சிந்தாமணியால் கட்டப்பட்டதாகும். House means illam. இல்லம், வீடு, இல்லம். Yeah. So chintamani illam because the dirt is chintamani. அங்கு இருப்பவை அனைத்துமே சிந்தாமணி இல்லம். ஏனென்றால் அங்கு உள்ள ஒவ்வொன்றுமே சிந்தாமணி தான். அந்த தோஷம் சிந்தாமணி தான். I know this because I live in Vrindavan. ஏன் எனக்கு தெரியும், ஏனென்றால் நான் விருந்தாவனத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். And outside of the houses, what's outside of the houses? வீட்டுக்கு வெளியே என்ன உள்ளது? Lakshavriteshu. I'm sorry. No. Yeah, Kalpavriksha Lakshavriteshu. There are lakhs and lakhs and lakhs of Kalpavriksha trees. That is to say, the trees fulfill all your desires. வீட்டுக்கு வெளியே லட்சக்கணக்கான கற்பக மரங்கள், விருட்சங்கள் உள்ளது. அந்த கற்பக விருட்சங்கள் உங்களுடைய அனைத்து விருப்பங்களையும் பூர்த்தி செய்துவிடும். Lakhs and lakhs of them. லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான. I have a desire tree growing right outside of my front door. In Vrindavan, I have a desire tree growing outside my house. So, எனக்கு என்னுடைய வீட்டுக்கு வாசப்படியில் அந்த மரத்தை வளர்க்க வேண்டும் என்ற ஆசை உள்ளது. And roaming in between the trees, in these lakhs and lakhs of Kalpavriksha trees, what do we find? இந்த லட்சக்கணக்கான மரங்களுக்கு இடையில் நாம் சென்று கொண்டே இருந்தால் நாம் என்ன பார்ப்போம்? Surabhi, wish fulfilling cows. So Surabhi, பசுக்கள், விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய பசுக்கள். Divya Pashukal. திவ்யமான பசுக்கள். Divyamana Pashukal. So this is Vrindavan life, and who are they all worshipping? Govinda, Govinda. Govinda. அங்கே அவர்கள் யாரை வழிபடுகிறார்கள்? Govinda. Just when Prabhupada went to Tirupati and saw Lord Balaji Venkateshwara, he told us that actually why do they call him Balaji? ஸ்ரீல பிரபுபாதர் ஒரு முறை திருப்பதி சென்றிருந்த போது அங்கு பாலாஜி பகவானை பார்க்கும்போது ஸ்ரீல பிரபுபாதர் கேட்டார், இவரை ஏன் பாலாஜி என்று சொல்கிறார்கள் என்று. Who has the answer? Why is he called Balaji? யாருக்கு பதில் தெரியும், ஏன் அவர் பாலாஜி என்று அழைக்கப்படுகிறார்? Somebody say child. Yeah, Bala means child. Bala என்றால் குழந்தை. Shishu. குழந்தை. Yeah. So Prabhupada said actually he's Balakrishna. He's not Vaikunteshwara. So அங்க இருக்கக்கூடியவர் வைகுண்ட அதிபதி கிடையாது, அவர் குழந்தை கிருஷ்ணர். Therefore, who is Vakula Devi? அதனால் வகுலா தேவி யார்? Venkateshwara's mother. Who is Vakula Devi? வெங்கடேஸ்வரருடைய தாயான வகுலா தேவி யார்? She's incarnation of Yashoda. அவர்கள் யசோதா மாதையினுடைய அவதாரம். This is well known. You ask any Sri Vaishnava, he'll confirm. இது நீங்கள் எந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களிடமும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம், அவர்கள் உறுதிப்படுத்துவார்கள். We went to see her recently when we were in Tirupati. நாங்கள் திருப்பதியில் இருந்தபோது வகுலா தேவியை சென்று சந்தித்தோம். Anybody goes to Tirumala and has darshan of Venkateshwara, you know, in the kitchen behind, there's Vakula Devi is also there, you know, overseeing everything naturally. That's what mothers are always in the kitchen. யாரெல்லாம் திருமலைக்கு சென்று வெங்கடேஸ்வர பெருமாளை தரிசனம் செய்ய சென்றிருந்தீர்களோ அங்கு அருகிலேயே சமையல் அறை உள்ளது. அந்த சமையல் அறையில் நீங்கள் வகுலா தேவியை தரிசனம் செய்திருப்பீர்கள். தாய் எப்போதுமே சமையல் அறையிலேயே இருப்பார்கள். But downstairs she has her original home in Tirupati. ஆனால் திருப்பதியில் கீழே அவர்களுக்கென்று ஒரு தனி கோவிலே உள்ளது. Very very beautiful temple, still it's there. அது மிக அழகான கோவில் இன்னும் உள்ளது. So she was frustrated. Yashoda was a little bit frustrated. My son has been married at least 16,108 times. 16,108 weddings in my life. யசோதா அம்மாவுக்கு ஒரு சிறிய வெறுப்புணர்ச்சி வந்து விட்டது. ஏனென்றால் தன்னுடைய மகன் 16,108 பேரை திருமணம் செய்து கொண்டுள்ளார். அதாவது 16,108 திருமணங்கள் நடந்துள்ளது.
We don't even live long enough to see that many weddings. நாம் அத்தனை திருமணங்களை பார்ப்பதற்கு கண்டிப்பாக நாம் இருக்க மாட்டோம். Mother Yashoda she was upset because 16,108 vivahas, but I didn't see a single one. 16,108 திருமணங்கள் நடந்துள்ளது தனது மகனுக்கு, ஆனால் தான் ஒன்றை கூட காணவில்லை என்று அவர்களுக்கு மிகுந்த வருத்தம் ஏற்பட்டு விட்டது. So Yashoda told this to Krishna, and Krishna said, "Don't worry, this is all in Skanda Purana and other places." Krishna told her, "Don't worry, next time I will incarnate as Venkateshwara, you can become my mother and you will see my wedding." அதாவது யசோதாமா கிருஷ்ணனிடம் இதை பற்றி முறையிடும் போது கிருஷ்ணர் கூறினார், கவலைப்பட வேண்டாம் தாயே, அடுத்த முறை நான் வெங்கடேச பெருமாளாக வரும்போது நீ என்னுடைய தாயாக வந்து திருமணத்தை பார்ப்பாய் என்று இந்த தகவல்கள் அனைத்தும் ஸ்கந்த புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. So who becomes tired when Venkatesh comes? Krishna comes as Venkateshwara, so who becomes his consort, who becomes his wife? அதாவது கிருஷ்ணர் வெங்கடேச பெருமாளாக வரும்போது யார் தாயாகவும் யார் மனைவியாகவும் இருந்தார்கள்? Padmavati. மனைவியாக இருந்தது பத்மாவதி. She was the daughter of Bakula Devi. Daughter of Bakula Devi. I'm sorry, no, daughter of Akashraj, but Bakula Devi made her daughter-in-law. அதாவது அவர்கள் ஆகாசராஜனுக்கு மகளாக பிறந்திருந்தார்கள். வகுலாதேவி அந்த பத்மாவதியை தனது மருமகளாக ஆக்கிக் கொண்டார்கள். But the point that I'm making is not Vaikuntha Leela. I'm talking about Krishna Leela. நான் இங்கு ஒரு விஷயத்தை குறிப்பிட விரும்புகிறேன். நான் இங்கு வைகுண்ட லீலையை பற்றி பேசவில்லை, கிருஷ்ண லீலையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். Balaji Venkateshwara is actually Krishna. பாலாஜி வெங்கடேச பெருமாள் கிருஷ்ணரே. And everybody loves Krishna more. It's a fact. Everybody. அனைவருமே கிருஷ்ணரை நேசிப்பார்கள், அது ஒரு உண்மை. One devotee you maybe know in Tiruchendur, Vednarayan Prabhu. So he's coming from a Shaiva family worshipping Murugan in Tiruchendur. உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் திருச்செந்தூரிலே வேதநாராயணன் பிரபு, அவர் சைவ மதத்திலிருந்து வந்தவர், அந்த திருச்செந்தூரில் இருக்கிறார். So he was a little worried first time he went home after joining ISKCON because for hundreds of generations they're all wearing the Tiryak Pundra. அவர் இஸ்கானில் சேர்ந்த பிறகு முதல் முறையாக வீட்டுக்கு செல்லும்போது மிகவும் பயந்தார். ஏனென்றால் அவர்கள் பல தலைமுறைகளாக விபூதி பூசிக் கொண்டிருப்பவர்களாக இருக்கக்கூடிய குடும்பம். And after working in Microsoft Corporation, he comes home wearing Urva Pundra. அதாவது மைக்ரோசாஃப்ட் எனும் நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்த பிறகு அவர் இந்த இயக்கத்தில் சேர்ந்த பிறகு அவர் திருநாமம் ஊர்வ புண்டா இட்டுக்கொண்டார். So all the mamas are looking at him, and all the Guru Janas are looking at him, and you know he's a little bit nervous. அங்குள்ள ஐயர் மாமாக்களும் அவருக்கு தெரிந்தவர்களும் அவரை பார்க்கிறார்கள், என்ன இவர் வந்து திலகம் எடுத்துக் கொண்டிருக்கிறாரே என்று. And they're asking him many questions. அவரை பல கேள்விகள் கேட்டார்கள். And he's giving answers, but they're not giving any indication. Are they okay? Are they angry? What do they feel about this? பிரபு அவர்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் அளிக்கின்றார். ஆனால் அவர்களிடம் எந்த விதமான அறிகுறியும் இல்லை. அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லை அவர்களுக்கு கோபமாக உள்ளதா எந்த அறிகுறியும் இல்லை. He must have been drenched in sweat. அவர் கண்டிப்பாக பயத்தில் வேர்த்து கொட்டி போயிருப்பார். So finally he's going all the way up the chain of Guru Parampara. He comes finally to Tata. அவர் அந்த குரு பரம்பரையை பற்றி விளக்கிக் கொண்டிருந்தார். இறுதியாக அவருடைய தாத்தாவிடம் சொன்னார். And Tata's also listening. He's not, straight face. No indication. Is he angry? Is he happy? What's going on? So அவருடைய தாத்தாவிடமிருந்து கூட எந்த விதமான அறிகுறியும் இல்லை. அவருடைய முகத்திலிருந்து எதையும் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. So finally Tata told him just. So அவருடைய தாத்தா இவரை தன்னுடைய அருகில் அழைத்தார். So he followed him into a private place where he was doing his own puja. Tata was doing his own puja. So அவருடைய தாத்தா இவரை அழைத்துக் கொண்டு தன்னுடைய பூஜை அறைக்கு, தான் வழிபாடு செய்யக்கூடிய பூஜை அறைக்கு அழைத்து சென்றார். So he just did this, shows the altar. அவர் தன்னுடைய பூஜை அறையில் அங்கே தன் கையால் காட்டுகிறார், அங்கு பார் என்று. In Tiruchendur. இது திருச்செந்தூரில். And he sees on this altar there's a little throne, and on top of that throne is seated Balagopal.
அவருடைய பூஜை அறையில் ஒரு சிறிய இடத்தில் பாலகோபால் இருந்தார். Tata said. So the point is, everybody loves Krishna more. Actually, it's a fact. சோ உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் எல்லோரும் கிருஷ்ணரை நேசிக்கிறார்கள். Because Krishna is the supreme personality of Godhead, not according to our sentiment, not according to Gaudiya Vaishnava dogma, but these things are in the Shastra. You can read them. கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் என்பது நம்மளுடைய உணர்ச்சி வசப்பட்ட தன்மையினால் சொல்லப்படவில்லை, அல்லது கௌடிய சம்பிரதாயம் என்பதால் சொல்லப்படவில்லை. இது அத்தனையுமே சாஸ்திரங்களில் உள்ளது. The only reason people don't know these things is because they don't read the Shastras. இது ஏன் மக்களுக்கு தெரிவதில்லை என்றால் அவர்கள் இந்த சாஸ்திரங்களை படிப்பதில்லை. If they read anything at all, it's going to be Osho or Isha or Ama or whatever. அவர்கள் ஒருவேளை படிக்கிறார்கள் என்றால் அது ஓஷோனுடைய புத்தகங்களோ ஈஷானுடைய புத்தகங்களோ வேற ஏதாவது இருக்கலாம். All the rascals that Prabhupada is saying in his purport to the 9th chapter. So அவர்கள் அனைவரும் அயோக்கியர்கள் என்று ஸ்ரீல பிரபுபாதர் 9வது அத்தியாயத்தில் கூறியுள்ளார். All the rascals trying to push Krishna out of the picture. அனைத்து அயோக்கியர்களும் கிருஷ்ணரை இதிலிருந்து வெளியேற்ற பார்க்கிறார்கள். Confirmed by Amma. இது பசுவினால் உறுதி செய்யப்பட்டுள்ளது, பசுதாயனால். So this is the problem. We have surrounded by so many cheaters, but we should be convinced that Krishna is the Supreme Lord. We should absorb our minds in Krishna, and we should advance in this way. Very quickly we can advance such that to give up sense gratification is no problem. To eradicate our doubts, no problem. All of it happens very quickly, but we have to dive in. இந்த அயோக்கியர்களால் சூழப்பட்டுள்ள சூழ்நிலையில் தான் நாம் உள்ளோம். இருந்த போதிலும் இந்த வழிமுறையை நாம் ஏற்கும் போது, அதில் நாம் தீவிரமாக செல்லும் போது கண்டிப்பாக நம்மால் இதில் முன்னேற்றம் அடைய முடியும். Even Shankaracharya is worshiping Krishna, no? சங்கராச்சாரியார் கூட கிருஷ்ணரை வழிபடுகிறார். Otherwise, why is he saying Pranamata Govindam Paramanandam or Bhaja Govindam Mudamate ityadi? இல்லை என்றால் அவர் ஏன் பஜகோவிந்தம் மூலமதே என்று சொல்லி இருக்க வேண்டும்? So everybody worships Krishna actually. Whether they admit it or not, that's another thing, but everybody loves Krishna because Krishna is the Supreme Lord. கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ, ஆனால் அனைவருமே கிருஷ்ணரை நேசிக்கிறார்கள், ஏனென்றால் கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள். Krishna, Prabhupada mentions this Brahma Samhita in his purport, and in that same Brahma Samhita it's very explicitly said in the very beginning, Ishvaraha Paramaha Krishna Satchit Ananda Vigraha Anadir Adir Govinda Sarva Karana Karanam. பிரம்ம சம்ஹிதையில் அதுவும் ஆரம்ப நிலையிலேயே அந்த ஈஸ்வர பரமகிருஷ்ண ஸ்லோகத்தில் மிக தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணரே பரம ஆளுநர் என்றும், அவர் திவ்யமான உடல் கொண்டவர் என்றும், அவரே முழுமுதற் கடவுள் என்றும் கூறப்பட்டுள்ளது. In Bhagavad Gita, Krishna himself says, Mattaha parataram nanyat. There's nothing superior to me. இதையே பகவத்கீதையில் கிருஷ்ணர் கூறுகிறார், இணை தாண்டிய உண்மை இல்லை என்று. Bhagavatam says the same thing. Krishna's tu Bhagavan Swayam. பாகவதமும் சொல்கிறது கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் என்று. How many shastras you want to go to before you're convinced? நீங்கள் இதை ஒத்துக்கொள்வதற்கு முன்னர் எத்தனை சாஸ்திரங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்? So we have only to dive into this ocean of nectarian ocean of Krishna bhakti, and here Krishna is giving us a hint how to do that. Just these 4 simple things. இந்த கிருஷ்ண பக்தி எனும் அமிர்த கடலில் நாம் குதிப்பதற்கு இந்த எளிய 4 வழிமுறைகளே போதுமானது. அதை இங்கே கிருஷ்ணர் குறிப்பிடுகிறார். I remember once in Mauritius I was talking to one Karma Kanda Pandit. ஒரு முறை நான் மொரிஷியஸில் கர்ம காண்டத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பண்டிதரிடம் பேசிக் கொண்டிருந்தது நினைவுக்கு வருகிறது. He was honest. He told me frankly. He said, "We know everything. We know that Krishna is the Supreme Lord. We know that all these devatas are just his representatives serving him in administrative functions of cosmic management. We know everything, but we can't tell people that." அவர் மிகவும் நேர்மையாளர், ஏனென்றால் அவர் ஒத்துக்கொண்டார், எங்களுக்கு தெரியும் கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் என்று. இதர தேவர்கள் கிருஷ்ணருடைய பிரதிநிதிகளாக, கிருஷ்ணருக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக, இந்த பிரபஞ்சத்தை பரிபாலிப்பவர்களாக இருக்கிறார்களே தவிர
கிருஷ்ணர் தான் முழுவதும் கடவுள் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் எங்களால் மக்களிடம் அவ்வாறு சொல்ல முடியாது. They know, he said the people, our clients, they know that, all these demigods will very quickly fulfill their desires just in the same way that these shop wallahs will sell cigarettes to a minor. அவர்களுக்கு தெரியும் மக்கள் அனைவரும் தேவர்களிடத்தில் வருவதற்கு காரணம் அவர்களுக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தும் உடனடியாக கிடைத்துவிடும். எவ்வாறு அந்த கள வியாபாரி அனைத்தையும் அந்த சிறுவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்லை என்று விற்பனை செய்கிறார்களோ அவ்வாறு. So we can't tell them because we're living off of their hopes. நாங்கள் அவர்களிடம் அவ்வாறு உண்மையை சொல்ல முடியாது, ஏனென்றால் அவர்களை நம்பித்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We have bills to pay too. நாங்கள் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நடத்துவதற்கு பணம் தேவை. So but that's not love, that's business. அது அன்பு அல்ல, அது வியாபாரம். Krishna is for love. கிருஷ்ணர் தான் நேசிப்பதற்காக இருக்கக்கூடியவர். What do we want more than anything else in this world, my friends? What do you want? I think it's love. உங்களுக்கு இந்த உலகத்தில் வேறு என்னதான் வேண்டும் நண்பர்களே? உண்மையில் அன்புதான். Think about it. If Singishwar tells you that you can become more wealthy than Ambani tomorrow, but you cannot have any love, will you take it? சிங்கேஸ்வர சுவாமி உங்களிடம் நாளையே நீ அம்பானியை விட மிகப்பெரிய பணக்காரனாக ஆகிவிடுவாய் என்றும் ஆனால் உனக்கு அன்பு கிடைக்காது என்றும் சொன்னால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா? So think very carefully next time you go and visit one of these devatas, and of course we pay respect always, but think very carefully what you ask for because you might get it. நீங்கள் இதை பற்றி மிக கவனமாக சிந்தியுங்கள். நீங்கள் அடுத்த முறை தேவர்களுடைய கோவிலுக்கு செல்லும்போது நாம் தேவர்களை மதிக்கக்கூடியவர்கள் அங்கு செல்லும் போது என்ன கேட்க வேண்டும் என்பதை பற்றி கொஞ்சம் கவனத்துடன் சிந்தியுங்கள். You can have all the fame in the world, you can have all the money in the world, you can have all the women, you can have all the cars, you can have a nice house, prestige, friends, influence, power, so many things. But without love, it's not going to satisfy. உங்களுக்கு இந்த உலகத்தில் அனைத்து புகழும் கிடைக்கலாம், அனைத்து செல்வங்களும் கிடைக்கலாம், அனைத்து பதவிகளும் கிடைக்கலாம், பெண்களும் கிடைக்கலாம், அனைத்துமே உங்களுக்கு கார்கள் போன்ற விஷயங்கள் கிடைக்கலாம். ஆனாலும் அன்பு இல்லை என்றால் இங்கு ஒன்றுமே இல்லை. Love is actually only for Krishna also. அன்பு என்றாலே அது கிருஷ்ணருக்காக மட்டுமே. Because Krishna is only for love. Krishna himself is only about love. ஏனென்றால் கிருஷ்ணரும் அன்பிற்காக இருக்கக்கூடியவர் மட்டுமே. அவர் மட்டுமே அன்பிற்கு உரியவர். Everything else he already has. அவரிடம் அனைத்துமே ஏற்கனவே உள்ளது. That's why sometimes we see that the most materialistic people suddenly they become the best devotees. The biggest materialists, sometimes they become the best devotees. நாம் பார்த்திருக்கலாம் மிக தீவிரமான பௌதிகவாதி திடீரென்று மிக உயர்ந்த பக்தராக மாறிவிட்டிருப்பார். Because Krishna sees, oh, this person really has strong love. I'm looking for that. இந்த நபருக்கு மிக உறுதியான அன்பு இருக்கிறது, அதை என்னால் பார்க்க முடிகிறது என்று நினைக்கிறார். Only problem is his love is invested in the wrong place. ஆனால் அவருடைய பிரச்சனை அந்த அன்பை தவறான இடத்தில் செலுத்திக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமே. So actually we all have that. So நம் நிலையும் அதுதான். We all have 100% faith. We all have 100% love. We all have 100%. We have whatever Krishna needs, but we're not giving it to him. நம்மிடம் 100% நம்பிக்கை உள்ளது. ஆனால் அதை நாம் கிருஷ்ணரிடம் செலுத்துவதற்கு பதிலாக வேறு இடங்களில் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். And we're not happy. அதனால் நாம் சந்தோஷமாக இல்லை. And an honest person can admit that we're not happy. நேர்மையாக உள்ள மனிதன் இதை ஒற்றுக்கொள்வார், ஏனென்றால் நாம் யாருமே இங்கு நிம்மதியாக சந்தோஷமாக இல்லை என்பது. And even worse than that, Krishna cannot be happy without us also. இதைவிட மோசமான விஷயம் என்னவென்றால் நாம் இல்லாமல் கிருஷ்ணரும் சந்தோஷமாக இருக்க மாட்டார். He's missing us. அவர் நம்மை மிகவும் இழந்த நிலையில் இருக்கிறார். That's how exalted his personality is. அப்படிப்பட்ட உயர்ந்த நபர்தான் கிருஷ்ணர். How much does he miss us? அவர் எவ்வளவு நம்மை இழந்திருக்கிறார். He chases after us life after life after life. அவர் நம் பின்னாடி பிறவிதோறும் வந்து கொண்டே இருக்கிறார். Now you're a billionaire.
நீங்கள் இப்போது பல கோடிகளுக்கு அதிபதி. Next life, you may be a pigeon on some dusty windowsill in a high-rise building. நீங்கள் அடுத்த முறை மிக உயர்ந்த கட்டிடத்தின் அழுக்கு படைந்த அந்த விண்டோ ஜன்னல் அருகே ஒரு புறாவாக அடுத்த பிறவி எடுத்தீர்கள் என்றால் எப்படி இருக்கும்? All sorts of things we become, but he never abandons us. He stays within our heart, watching carefully, making sure that we're going to giving us every opportunity. Without incessantly, he's making opportunities for us to turn to him if and when we choose. அவர் நம்மோடே தொடர்ந்து வந்து நமக்கு தேவையான அத்தனை விஷயங்களும், அதாவது அவரிடம் திரும்பி செல்வதற்கு, அவரை ஞாபகப்படுத்துவதற்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் நமக்கு கொடுக்கிறார். எவ்வித தடையும் இல்லாமலும் கொடுக்கிறார். He gives his Bhagavad Gita, he gives us the association of devotees, he gives us so many temples, he gives us Tulsi Devi, the cows, devotees. How many ways is Krishna not working for us? கிருஷ்ணர் நமக்காக பகவத் கீதையை கொடுத்துள்ளார், கிருஷ்ணர் நமக்காக பக்தர்களை கொடுத்துள்ளார், கிருஷ்ணர் நமக்காக கோவில்களை கொடுத்துள்ளார், பசுக்களை கொடுத்துள்ளார். இவ்விதமாக கிருஷ்ணர் நமக்காக அவரிடம் நாம் சென்று அடைவதற்காக எத்தனை விஷயங்களை நமக்காக கொடுத்துள்ளார். And even we forfeit our humanity and become lower species, he still follows us. Where is there a friend who will do that for you? Mostly they disappear. Even if you lose your money, they disappear. அவர் நாம் இந்த மனித பிறவியை இழந்து மிக தாழ்ந்த பிறவி அடைந்த போதும் கூட நம்முடனே தொடர்ந்து வருகிறார். உண்மையில் யோசித்து பாருங்கள், நாம் தாழ்ந்த நிலைக்கு செல்லும் போது நம்முடன் யார் வருவார்கள்? நாம் ஒருவேளை நம்மிடம் உள்ள பணத்தை இழந்துவிட்டால் நம் உறவினர்கள் நம்மோடு இருப்பார்களா? இதை மாதிரி ஒரு உன்னதமான நபரை நாம் எங்கு போய் சந்திக்க முடியும்? If you fall on hard times, you may have noticed all your friends will scatter. உங்களுக்கு மிக துயரமான சூழ்நிலை இருக்கும்போது உங்களுடைய நண்பர்கள் உங்களை விட்டு சென்று விடுவார்கள். Shankaracharya says even a king has to fear from his own son if he's too successful. ஒரு சங்கராச்சாரியார் அவர் கூறியிருக்கிறார், ஒரு மன்னன் தன்னுடைய மகனை கண்டு கூட பயப்பட வேண்டியுள்ளது அவர் மிகவும் வெற்றி அடைந்த நிலையில் இருக்கும்போது. Didn't that happen to Karunanidhi, right? இது இங்கு கருணாநிதியினுடைய வாழ்க்கையில் நடந்தது அல்லவா? So, this is so-called love in the material world, and that's why we're not satisfied, because it's actually not love. So, இப்படித்தான் இந்த பௌதிக உலகத்தில் அன்பெனும் பெயரில் சென்று கொண்டுள்ளது. இதனால் நாம் அனைவருமே திருப்தியற்ற நிலையில் தான் உள்ளோம். இது கண்டிப்பாக அன்பே அல்ல. We want that kind of love, but we want to be the supreme personality of Godhead, which we aren't. This is the problem. So, நமக்கு அத்தகைய அன்பு தேவைப்படுகிறது. ஆனால் பிரச்சனை என்னவென்றால் நாம் முழுமுதற் கடவுளாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். அதுதான் உண்மையான பிரச்சனை. And you cannot, that position is already taken, my friend. Sorry, no vacancies. அந்த பதவி ஏற்கனவே எடுத்துக்கொண்டு விட்டது நண்பர்களே, அது வேற யாருக்கும் இல்லை. That's a hard pill to swallow. So அது யாருக்குமானதும் இல்லை. So but chanting Hare Krishna makes it a little softer on our hearts, and we can finally, okay, I'll surrender. So இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினமாக தான் இருக்கும். ஆனால் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை நாம் உச்சரிக்கும் போது நம்மளுடைய இதயம் கொஞ்சம் கொஞ்சமாக அது அந்த கடினத்தன்மையில் இருந்து விடுபட ஆரம்பிக்கும். So do these four things. Just see this purport in chapter 18 again. And Prabhupada says, mold your life in such a way that you always remember Krishna, always chanting his name, always doing things for him, eating his remnants, associating with his devotees, etc., etc., etc. You will go back to Godhead with no problem. நீங்கள் அனைவரும் மீண்டும் 18வது அத்தியாயத்தில் உள்ள அந்த ஸ்லோகத்தை ஸ்ரீல பிரபுபாத் கொடுத்த பொருளுரையை மீண்டும் படித்து பாருங்கள். அதன்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள கிருஷ்ணருடைய நாமத்தை ஜபிப்பதற்கோ கிருஷ்ணருக்காக செயல்படுவதற்கோ இன்னும் எண்ணற்ற வழிமுறைகள் இருக்கிறது. அதிலெல்லாம் நீங்கள் ஈடுபடுங்கள். I said I was going to stop, but I gave a separate lecture on chapter 18. நான் 18வது அத்தியாயத்தை பற்றி தனியாக ஒரு வகுப்பை எடுக்க வேண்டும். இப்போது நான் இங்கே நிறுத்திக் கொள்கிறேன். I better really stop now, because if I try to explain Krishna's mercy, then it will be another lecture. நான் இப்போது இந்த உபன்யாசத்தை இங்கே நிறுத்திக் கொள்கிறேன். இல்லையென்றால் கிருஷ்ணர் கருணையால் அது இன்னும் ஒரு நீண்ட உபன்யாசமாக செல்லும். Okay, so anybody have any questions or any comments? யாருக்கேனும் ஏதேனும் கருத்துக்கள் கேள்விகள் உள்ளதா?
Yes. Hare Krishna, Prabhu. So how do we can increase that love to Krishna? Tamil. கிருஷ்ணரின் மீதான அன்பை எவ்வாறு விருத்தி செய்து கொள்வது, அதிகப்படுத்திக் கொள்வது? 4 things. Think about Krishna, become Krishna's devotee, bow down to Krishna, worship Krishna. Simple. 4 விஷயங்கள். கிருஷ்ணரை பற்றி சிந்தியுங்கள், கிருஷ்ணருடைய பக்தனாகுங்கள், கிருஷ்ணரை வணங்குங்கள், கிருஷ்ணருக்கு நமஸ்காரம் செய்யுங்கள். I mean, that's the whole class is about that, right? அதை பற்றி தான் இந்த முழு வகுப்புமே இருந்தது. And you chant Hare Krishna, you read Srimad Bhagavatam, you take prasadam, associate with devotees. You do these 4 things also, I'm happy. நீங்கள் பாகவதத்தை படியுங்கள், பக்தர்கள் சங்கம் எடுத்துக் கொள்ளுங்கள், பிரசாதம் ஏற்றுக்கொள்ளுங்கள். Associate with devotees. I see the association. Here, chant prasadam, devotees. பகவானுடைய நாமத்தை ஜபியுங்கள், பிரசாதம் ஏற்றுக்கொள்ளுங்கள், பக்தர்கள் சங்கத்தில் இருங்கள், பாகவதத்தை படியுங்கள். இந்த 4 விஷயத்தையும் நீங்கள் செய்யலாம். Even if you only do one of those things, I will still be happy. இந்த 4 வழிமுறைகள் நீங்கள் இன்னும் ஒன்றே கடைபிடித்தால் கூட நான் திருப்தி அடைவேன். But I get to choose which one. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ஒன்றையாக தேர்ந்தெடுக்க வேண்டும். Associate with devotees. நீங்கள் பக்தர்கள் சங்கத்தில் இருக்க வேண்டும் என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும். Why? Because if you associate with devotees, they will engage you in all these other things. I don't have to worry about it. ஏனென்றால் பக்தர்களுடைய சங்கத்தில் இருந்தால் அவர்கள் உங்களை எவ்வாறு பக்தி தொண்டில் ஈடுபடுத்துவது என்பதை பார்த்துக் கொள்வார்கள். எனக்கு அதற்கு பிறகு எவ்வித கவலையும் இல்லை. Sadhu sanga sarva shastra kahe lava matra sadhu sanga sarva siddhi hoy. சாதுக்களுடைய சங்கம் அது ஒரு நொடி பொழுதை விட குறைவாக இருக்கும் பட்சத்திலும் அது மிகப்பெரிய வெற்றியை நமக்கு கொடுக்கும். Okay? Anything else? Everybody hungry? எல்லாரும் பசியாக இருக்கிறீர்களா? You had prasadam. Okay. That means you were hungry. When we are coming from the day-to-day activities, so the interest is going down and so many other problems are taking priority. Yeah. Then Krishna consciousness. Yeah, this is a good point. Translate. அதாவது அன்றாட வாழ்க்கையில் கிருஷ்ண உணர்வு செயல்களை காட்டிலும் மற்ற செயல்கள் நம்மளுடைய நேரத்தை எடுத்துக்கொள்வதால் நம்மளுடைய ஆர்வம் கிருஷ்ண உணர்விலிருந்து குறைந்து கொண்டே உள்ளது. என்ன செய்வது பிரபு? This is a very good point. இது மிக முக்கியமான ஒரு கருத்து. It's actually not that easy to do these 4 things. இந்த 4 விஷயங்களை அவ்வளவு எளிதாக செயல்படுத்தி விட முடியாது. Why? Because we're habituated to being selfish. ஏனென்றால் நாம் சுயநலக்காரர்களாக இருந்து பழகிவிட்டோம். And Prabhupada often uses this word throughout his books. We are addicted to sense gratification. ஸ்ரீல பிரபுபாதர் பெரும்பாலும் இந்த கருத்தை கூறியுள்ளார். நாம் நம்மளுடைய புலன்களுக்கு அடிமையாக இருக்கின்றோம் என்று. What is the difference between a casual habit and an addiction? What is the difference? அதாவது ஒரு சாதாரண பழக்கத்திற்கும் அடிமையாக இருக்கக்கூடிய பழக்கத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? An addiction, a casual hobby that you have is voluntary. An addiction is not voluntary. You have lost your choice. அதாவது சாதாரண பழக்கம் என்பது நாமே சென்று அதை செய்வது. ஆனால் அடிமையாகிவிட்ட பழக்க வழக்கங்கள் என்பது நமக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலையில் கூட நாம் இல்லை. நாம் ஏற்கனவே அதற்கு அடிமையாகி விட்டோம். So we're so severely addicted to sense gratification that every other priority will immediately push out devotional service at the first opportunity, and we let it happen. நாம் எந்த அளவிற்கு இந்த புலன்களில் அடிமையாகி உள்ளோம் என்றால் புலன்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மேலோங்கி கிருஷ்ண உணர்வுக்கான செயல்களை புறம் தள்ளி அது இறுதியாக கடைசியாக ஆக்கிவிடுகிறது. That's why I said in the beginning you have to push a little bit. It's difficult. It's a discipline. Discipline means you don't necessarily want to do it, but you force yourself to do it. அதைத்தான் இந்த வகுப்பின் ஆரம்பத்திலே சொன்னேன். என்னவென்றால் நீங்கள் சற்று கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும் என்று. கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும் என்பது நீங்கள் விரும்பி செய்ய வேண்டும். கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பி செயல்பட வேண்டும்.
the beauty of this process is that the more robustly you prioritize Krishna, the faster you advance. இந்த வழிமுறையினுடைய மிக உன்னதமான பகுதி என்னவென்றால், நீங்கள் திடமாக கிருஷ்ண உணர்வு செயல்களை முதன்மைப்படுத்தினீர்கள் என்றால் உங்களுடைய கிருஷ்ண உணர்வு மிக வேகமாக வளரும். So this is why we have to remain vigilant, and we have to remain, as we say so often, patient, determined, enthusiastic, etc., etc. இதுதான் நாம் எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று, இதற்கு பொறுமையாக இருக்க வேண்டும், திடமாக இருக்க வேண்டும், பக்தர்கள் சங்கத்தில் இருக்க வேண்டும் என்றெல்லாம் கூறியிருந்தோம். Sometimes people lose their limb. Yeah. சில நேரம் மக்கள் தன்னுடைய ஒரு உடலின் ஒரு சிறு பகுதியை இழந்திருப்பார்கள். And among doctors it's understood that there's a phenomenon called muscle memory. மருத்துவர்களுடைய பாஷையில் அந்த தசையுடைய பிரச்சனை உள்ளது என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். Your arm may not be there, but you still feel like you can grab things and do things with it. உங்களுக்கு அந்த கை இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் உங்களுடைய உணர்வு எப்படி இருக்கும் என்றால் அந்த கையை கொண்டு ஏதாவது ஒரு பொருளை எடுக்க வேண்டும் என்ற உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். We're kind of like that. நாம் அவ்வாறு தான் இருக்கின்றோம். You know, we're giving up sense gratification, but the tendency is very strong, and so the mind is overwhelmed. நாம் புலனின்பத்தை நிறுத்த வேண்டும் என்று நினைக்கின்றோம், ஆனால் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் மிகவும் ஆழ்ந்துள்ளதால் அதிலிருந்து விடுபட முடியாமல் இருக்கின்றோம். Now, here's another thing to consider, that the more we indulge in sense gratification, the stronger that tendency becomes. So it's a vortex, we get sucked down the drain. நாம் மீண்டும் புலனின்பத்தில் ஈடுபட வேண்டும் என்று நினைக்கும் போது அது நம்மை மீண்டும் மீண்டும் அந்த சுழற்சியில் நம்மை ஆழ்த்தி விடுகிறது. There's different philosophies about this. இதை பற்றி வெவ்வேறு தத்துவங்கள் இருக்கிறது. Some people say, well, let me just completely indulge in everything that I want, and then I'll get sick of it and I can take to Krishna consciousness. அதாவது நான் என்னுடைய புலனின்பத்தில் உச்சபட்சமாக ஈடுபட்டு ஏதாவது ஒரு வகையில் நோய்வாய்ப்படும் போது அப்போது நான் கிருஷ்ண உணர்வை தீவிரமாக எடுத்துக்கொள்கிறேன் என்று கூறுகிறார்கள். Young people especially have this tendency, let me just blow out. இளைஞர்களிடத்தில் இந்த கருத்து மிகவும் மேலோங்கி உள்ளது, நான் இப்பொழுது அனைத்தையும் அனுபவித்து விடுகிறேன் என்று. Unfortunately, it doesn't work that way. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவ்வாறு அது நடப்பதில்லை. You lose your samskars and you're still hungry. நீங்கள் உங்களுடைய அந்த புனிதப்படுத்தக்கூடிய விஷயங்களை இழக்கிறீர்கள், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய புலன்கள் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கும். Because dushpurana laninacha, it's just like a fire does not go out by pouring ghee upon it. It gets stronger and stronger. So similarly, engaging in sense gratification only strengthens that determination or that strong desire to engage in more sense gratification. எவ்வாறு நெருப்பை நெய் ஊற்றுவதால் அணைக்க முடியாதோ, அது மேலும் மேலும் கொழுந்து விட்டு எரியுமோ, அவ்வாறே புலனின்பத்தில் ஈடுபட்டு கொண்டே புலனின்ப செயல்களை நிறுத்த முடியும் என்றால் அது நிறுத்துவதற்கு பதிலாக இன்னும் இன்னும் புலனின்பத்தில் ஈடுபடுத்துவதற்கான உறுதிதான் அதிகமாகுமே தவிர நிற்காது. So the real reason sense gratification doesn't satisfy us is not that we haven't had enough of it. The real reason is that we're not senses. உண்மையில் புலனின்பம் நம்மை திருப்திப்படுத்தவில்லை என்று நாம் நினைக்கிறோம், ஆனால் புலனின்பத்தினால் திருப்தி அடையாத நிலை என்பது புலன்களால் அது கொடுக்க முடியவில்லை என்பதற்காக அல்ல, உண்மையில் நாம் அந்த புலன்களே அல்ல. We're spiritual beings, souls, jivas. நாம் ஆன்மீக ஆத்மாக்கள். So what is food for the jiva? What is the gratification for the jiva? உண்மையில் ஜீவனுக்கு எதுதான் திருப்தியை கொடுக்கும்? Love, only love. அன்பு மட்டும்தான். That's what we hanker after. That's what the soul hankers after. அதுதான் ஆத்மாவாகிய நாம் ஏங்கிக் கொண்டுள்ளோம். Now Krishna is so kind to us because he realizes we have material bodies, they have to be engaged. So he arranges bhakti process in such a way that all of our senses remain engaged pretty much in the same way, but the basis is love instead of exploitation or escape. அதனால்தான் மிகவும் கருணையோடு கிருஷ்ணர் இவர்கள் அனைவரும் இந்த பௌதிக உடலை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள், அவர்கள் அனைவரும் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக இந்த புலன்கள் மூலமாகவே
பக்தி தொண்டை செய்யும்படி நாம் எவ்வாறு புலனின்பத்தில் ஈடுபடுகிறோமோ அதே செயல்களை கொண்டு, ஆனால் அன்பினுடைய அடிப்படையில், கிருஷ்ணரின் மீதான அன்பினுடைய அடிப்படையில் அந்த செயல்களை பக்தி தொண்டாக மாற்றி விடுகிறார். ஏனென்றால் இந்த புலன்கள் செயல்பட்டே ஆக வேண்டும். So the ears are still hearing, காதுகள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது, the mouth is still eating, இந்த வாய் இன்னும் சாப்பிட்டுக் கொண்டுதான் உள்ளது, the eyes are seeing the beautiful form of the deity. கண்கள் மிக அழகான பகவானுடைய ரூபத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. Our senses are, they still have their gratification. நம்மளுடைய புலன்களுக்கு இன்னும் அதற்கான தேவைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. But the basis is love, it's higher. ஆனால் அதனுடைய அடிப்படை மிக உயர்ந்த நிலையான அன்பு. Again, we just have to carry out the process of bhakti until we gain a higher taste in that way. இவ்வாறு நாம் பக்தி தொண்டை செய்வதன் மூலமாக உயர்ந்த சுவை, பக்தி தொண்டில் உயர்ந்த சுவையை அடைவதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். And the more strictly we follow in principle, the faster that will happen. நாம் இந்த கொள்கைகளை எவ்வளவு தீவிரமாக கடைபிடிக்கிறோமோ அவ்வளவு வேகமாக நாம் கிருஷ்ண உணர்வில் முன்னேறுவோம். Sometimes people think that following strictly means you very assiduously follow every little rule and regulation. No, that's not what I'm talking about. நாம் சில நேரங்களில் தீவிரமாக கடைபிடிக்கிறோம் என்ற பெயரில் மிக கடுமையாக நடந்து கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கிறது. ஆனால் அதை பற்றி கூறவில்லை. Instead, the principle is not Atmendriya Tripti, but Krishnendriya Priti. அதாவது கூற வந்த கருத்து என்னவென்றால், நம்மளுடைய இன்பத்திற்காக அல்ல, அந்த செயல் அத்தனையும் கிருஷ்ணரின் இன்பத்திற்காக செய்யப்பட வேண்டும். That's the part we should be very strict about. அதில் நாம் மிக மிக கவனமுடன் இருக்க வேண்டும். We should question everything. Am I doing this for myself or am I doing this for Krishna's pleasure? நாம் ஒவ்வொரு செயலையும் செய்யும் போது இதை நான் என்னுடைய இன்பத்திற்காக செய்கிறேனா அல்லது கிருஷ்ணருடைய இன்பத்திற்காக செய்கிறேனா என்று கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். If you want to advance quickly, you have to embrace the latter principle. நீங்கள் உண்மையில் கிருஷ்ண உணர்வில் முன்னேற விரும்புகிறீர்கள் என்றால் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். Okay, anything else? இன்னும் வேற ஏதாவது உள்ளதா? யாருக்கேனும் கேள்விகள்? No other questions? வேற ஏதேனும் கேள்விகள்? யாருக்கேனும் கேள்விகள்? If not, then we can stop here. யாருக்கும் கேள்விகள் இல்லை என்றால் இப்பொழுது நாம் இந்த உபன்யாசத்தை முடித்துக் கொள்ளலாம். Thank you all very much for coming again. All glories to Srila Prabhupada. Hare Krishna. Hare Krishna.